ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதைகளுள் ஒன்று அக்னி பிரவேசம். ஒரு 17 வயது பெண் முன்பின் தெரியாத ஒரு நபருடன் பயணிக்க அந்த ஆண் அவளிடம் நடக்கக்கூடாத முறையில் நடந்து கொள்கிறான். அவளுடைய அச்சத்தின் காரணமாகவோ அறியாமையின் காரணமாகவோ அவளால் அந்த தவறை தவிர்க்க முடியவில்லை. வீட்டிற்கு வந்த அந்த பெண் அவளுடைய அம்மாவிடம் இதை சொல்லி அழ, அம்மாவும் மகளை கட்டி கொண்டு அழுகிறார். அதன் பிறகு அவர் தன்னுடைய மகளை குளியலறைக்கு அழைத்து சென்று தலையில் ஒரு குடம் தண்ணீரை ஊற்றி, இது தண்ணீர் இல்லை, நெருப்பு, நீ தீ குளித்து சுத்தமாகி விட்டதாக நினைத்துக்கொள், இனி இதை பற்றி யாரிடமும் பேசாதே என்று சொல்லி தன்னுடைய மகளை சமாதானப்படுத்துகிறார். இது அந்த சிறுகதையின் சாராம்சம். இந்த முடிவை அந்த காலத்தில் வாசகர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது பெண்களின் கற்பு நெறிக்கு எதிராக இருப்பதாக முடிவை மாற்றி எழுத சொல்லி வாசகர்கள் கடிதம் எழுதினார்கள். அதற்கு ஜெயகாந்தன், நான் அந்த பெண்ணை என் மகளாக நினைத்து எழுதினேன், நீங்கள் உங்கள் மனைவியாக நினைக்கிறீர்களே என்று வருத்தத்தில் பதில் எழுதினார். வாசகர்களுக்கு பதில் சொல்லும் விதமாக, ஒருவேளை அந்த பெண்ணை அவளுடைய தாய் ஏற்றுக்கொள்ளாமல் போயிருந்தால் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்று ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற பெயரில் அதை நாவலாகவே எழுதினார். ஒருவேளை அந்த முடிவை வாசகர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த நாவலை எழுதும் அவசியமே ஜெயகாந்தனுக்கு ஏற்பட்டிருக்காது. பிறகு அந்த நாவல் திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டது. இந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக நடிகை லக்ஷ்மி அவர்களுக்கு தேசிய விருதும் வழங்கப்பட்டது. அந்த பெண்ணை நான் என் மகளாக நினைத்து எழுதினேன், நீங்கள் உங்கள் மனைவியாக நினைக்கிறீர்களே என்று ஜெயகாந்தன் சொன்ன வார்த்தைகள் நம் மண்ணில் நிகழ வேண்டிய கலாச்சார மாற்றத்திற்கு ஒரு விதை. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு சப்ஸ்கிரைப் டு தி எபிக் தமிழ்.